अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पदाङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற அற்புத சரித்திரத்திலே எம்பெருமான் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் பல திவ்ய தேசங்களிலே எப்படி கோயில் கொண்டு நிற்கிறார் அப்படின்ற ஒரு வைபவத்தை தான் காட்டி கொண்டு வரார் நாரத பகவான். அம்பரீஷருக்கு அந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வரார். அந்த விதத்திலே நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், எம்பெருமான் சார்ங்கதரன் அப்படின்ற திருநாமத்தோட ஒரு சார்ங்க வில்ல பிடித்து தான் ஆவிர்பவித்தான். பெரிய தேரில் அமர்ந்தவனாக இருந்து அற்புதமான கிரீட்டாதி ஆபரணங்களெல்லாம் சாத்தினவன், கவச்சங்களெல்லாம் தரித்தவனாய் அசுரர்களே துரத்தி கொண்டு தான் போய் அந்த அசுரர்களெல்லாம் வெளியேற்றுட்டார் அப்படின்னு பார்த்தோம். அவன் பெருமாள் அந்த மாதிரி ஆவிர்பவிக்கவே இந்த தேவதைகளும் அந்த எம்பெருமான் பக்கத்தில் நின்று அந்த அசுரர்களுக்கோட போரிட்டார்கள், ஒரு தைரியம் கொண்டு போரிட்டார்கள் அப்படின்ற பரியந்தமாக நேற்றைய தினம் சரித்திர பாகத்தை பார்த்தோம். அது மேலுண்டான சரித்திரம் இப்பொழுது அனுபவிக்க பிராப்தம். இன்றைய தினம்தான் எம்பெருமான் இந்த வேளுக்கையில் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ஹன்யமானாம் ஸ்வகாம்சேனாம் தேவைர் விஷ்ணு பலோத்பதைஹி தத்ர விஷ்ணோர் பலம் சாப்பி திருஷ்டுவா தைத்தேய புங்கவாக. இந்த மாதிரி எம்பெருமான் சார்ங்கதரனாக தான் ஆவிர்பவிச்சு அசுரர்களையெல்லாம் தான் ஓட்டினார் அப்படின்னு இருக்கிறதே, அந்த மாதிரி பார்த்த உடனே அந்த அசுரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டுடுத்து. விஷ்ணுவினுடைய பலத்தை பார்த்து பயம் ஏற்பட்டுடுத்து, அவனுடைய வீரத்தை பார்த்து பயம் ஏற்பட்டுடுத்து. விப்ரச்சித்தி முகா சர்வே காத்ரேஷு சரவிக்ஷதாக கர்த்தவியமூடா சம்பிராந்தாக சம்லீனாக புரவேஷ்மசு. அந்த விப்ரச்சித்தி முதலான அந்த அசுரர்களெல்லாம் இருக்காளோ இல்லையோ, காலநேமி விப்ரச்சித்தி இத்தியாதி அந்த அசுரர்களெல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவெல்லாம் வந்து ஒரு இடத்துல கூடினார்கள். காத்ரேஷு சரவிக்ஷதாக, அந்த எம்பெருமான் தன்னுடைய சார்ங்க வில்லால அடித்த அம்புக்கள் தொலைச்ச அந்த உடம்போட அந்த அசுரர்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் நின்று புரவேஷ்மசு அந்த நகரத்தினுடைய வாசல் வெளியில் நின்று அவன் என்ன பண்ணான்னா கர்த்தவியமூடா சம்பிராந்தாக சம்லீனாக, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டான். இனிமே என்ன பண்ணுறது தெரியாத பெருமாள் இந்த மாதிரி வந்துட்டாரே, இந்த பெருமாள் கூட நாம் எப்படி போராடுறதுன்னு தெரியாமல் அவன் நின்றுட்டா. மந்திரயந்தி மிதாசர்வே தெய்வைஸ் தத்ர நிரீட்சிதாக யோத்தும் நைவாத்திய காலோனக சர்வை தேவகணை சக. அவன் எல்லாம் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிறான். மந்திராலோசனம் அப்படின்னா ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிறான். அந்த மாதிரி பேசிட்டு நாங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு, நாங்கள் தேவதைகளோட சண்டையிடலாம் அப்படின்னு பார்த்தால் எம்பெருமான் சாட்சாத்தான் அந்த விஷ்ணுவே வந்து நின்றுட்டான். இப்போ நாம் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறான். காலேன பிரஹரிஷ்யாமோ வயம் சர்வான் திவௌகசா க்ஷிப்ரமத்திய வயம் யாமஹா பாத்தாளம் தானவாலயம். அவள் பார்த்தா இப்பொழுது இந்த எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு ரௌத்ர ரூபத்தோட இந்த ஷார்ங்கவில்ல பிடிச்செல்லாம் நிற்கிறச்சு அவனை எதிர்த்தெல்லாம் அவன் சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாது. ஆனபடியாலே இந்த தேவதைகள் இப்போவும் அந்த தேவதைகளை விட்டு வைக்கலான்ற மனசு வரல அவனுக்கு. அவன் சொல்கிறான், இந்த தேவதைகள் எல்லாம் ஒரு கை அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த பெருமாள் திரும்பி போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நாம் தப்பிச்சா போகிறோம், இந்த பாத்தாளம் நம்முடைய லோகமான பாத்தாளத்துக்கு கிளம்பி போயிடலாம், இங்கே இருந்தால் ஆபத்து. தத்ராஸ்தி ஹஸ்திசைலஸ்ய குஹாயாம் சுமஹத்பிலம் தத் பிரவிஷேவ கச்சாமோ ஏன பூர்வங்கதாபயம். இப்போ பாத்தாளத்துக்கு எப்படி போகிறது? இங்கே நிற்கிறோம், இங்கன்னா பாத்தாளத்துக்கு எப்படி போகிறதுன்னா இருக்கவே இருக்குது அந்த ஹஸ்திசைலம், அதுக்கு அடிவரையில் இருக்கிற அந்த குகை இருக்கிறதோ இல்லையோ, அந்த குகையில் ஒரு பிலம் இருக்கிறது, அதன் மூலமாக நம்ம பாத்தாளத்துக்கு இறங்கிடலாம், முன்னாடி அப்படி தானே போனோம் அப்படின்னு காட்டுறா.
நிருசிம்ஹேன கிருதம் பூர்வம் ஹிரண்ய கசிபோர்வதே வித்ராபிதாஸ்ததாத்தேன சர்வே வயமிதோபிலாத். எப்போ இதெல்லாம் நடந்ததுன்னா ஞாபகம் படுத்திக்கிறது. முன்னாடி நரசிம்ம சரித்திரத்தை இங்கே இந்த காஞ்சி மகாத்மத்தில் நரசிம்ம சரித்திரத்தை சொன்னார். அஹோபிலத்தின இங்கே வந்து நிலைச்சார் பெருமாள் அப்படின்னு சொன்னாரே. அந்த காலத்தில் என்ன சொன்னார்? அங்கே அஹோபிலத்தில் பெருமாள் ஆவிர்வவிச்ச உடனே ஓட தொடங்கினா இந்த அசுர ராட்சசர்கள் எல்லாம் தப்பிச்சா போரும் ஓட தொடங்கினவர்கள் சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு வந்தால் இந்த காட்டில் வந்து நின்றுட்டா. இந்த காட்டில் ஒரு பிலம், அதை குகை, அந்த குகையில் ஒரு பிலம், அதுக்குள்ளே போய் பாத்தாளத்துக்கு போய் ஒளிஞ்சுட்டா அப்படின்னு காட்டு நாம் பார்த்தோமோ இல்லையோ. அதை இப்போ ஞாபகம் படுத்திக்கிறார். வித்ராபிதாஸ்ததாத்தேன சர்வே வயமிதோபிலாத்து அலட்சிதான் நிருசிம்ஹேன பிரவிஷ்டா தானவாலயம். அந்த நரசிம்மன் நம்ம பார்க்காத மாதிரி நம்ம உள்ளே போய் நுழைஞ்சுட்டோம். அவங்க பாத்தாளத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். புரைதத் கானனமபூத் விதிநாத்ய கிருதாபுரி சாலாச்ச எஷ்டுகாமேன குஹாயா பரிதக்கிருதா. ஆனால் ஒரே ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னா, அன்னைக்கு நம்ம வர்றச்சே பெரிய அடர்ந்த காடாக இருந்தது. சுலபமாக அந்த குகைக்குள்ளே போய் பிலத்துக்குள்ளே அப்படி நுழைஞ்சுட்டோம். இன்றைக்கி அந்த மாதிரி போக முடியாது. பெரிய ஊராக மாறி உட்காண்டிருக்குது. இந்த பிரம்மா இருக்காரே, மொத்த ஊரே நிர்மாணம் பண்ணி அந்த மலைக்கு சுற்றி ஒரு பெரிய ஊரை நிர்மாணம் பண்ணிருக்கார். நாம் இந்த மாதிரி அதாவது அண்டர் கவர் அப்படின்றாலே அந்த மாதிரி அண்டர் கவர் எல்லாம் நம்ம போக முடியாது. எல்லார் முன்னாடியே போகணும். எல்லார் முன்னாடியே எல்லாரும் தள்ளிண்டே நம்ம போகணும். வேறு விதி இல்லை அப்படின்னு பார்த்து சாலாச்ச எஷ்டுகாமேன குஹாயா பரிதக்கிருதா அத்திய சாலாம் பிரவிஷ்ய கிரேர் குஹாம் கந்தவ்யம் விலமார்கேண தத்ய தத்வம் அதந்திரிதாக. அவன் விப்ரச்சித்தி சொல்கிறான். தன்னுடைய படை அந்த ராட்சச படைகள்லாம் சொல்கிறான். ராட்சச வீரர்களே, அவன் வார்த்தை, ராட்சச வீரர்களே, இனிமேல் நம்ம எல்லாம் தப்பிச்சு ஓடணும்னா இந்த யக்ஞசாலையை தாண்டி தான் நம்ம போகணும். வேறு விதி இல்லை. அதுக்குள்ளே நுழைஞ்சு அந்த யக்ஞசாலைக்கு உள்ளே போய் அதன் மூலமாக நம்ம அந்த ஹஸ்திசைலத்தை தொட்டால் வழியாக நமக்கு வேறு ரூட்டே இல்லை, நமக்கு வேறு வழியே இல்லை. ஆனபடியால் இந்த சாலைக்குள்ளே போகிறச்ச கிடுகிடுன்னு ஓடி போயிடுவோம். இந்த சாலைக்குள்ளே நின்னா தானே ஆபத்து, பெருமாள் வந்துடுவார். ஆனபடியால் கிடுகிடுன்னு ஓடி போயிடுவோம். இந்த சாலைக்குள்ளே இந்த பிலத்துக்கு உள்ளே போனால் நமக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி தத்ய தத்வம் அதந்திரிதாக. கொஞ்சம் கூட சோம்பாதீங்கோ, இந்த இடத்துல கொஞ்சம் தப்பி தவறி கூட நிற்காதீங்கோ, ஓடி ஓடுந்துருங்கோ அப்படின்னு எல்லாரும் கிளம்பினா. நசந்தி தேவா ஷாலாயாம் சர்வே யோத்தும் பகிர்கதாக ஏக ஏவ ஜபன்னாஸ்தே ஷாலாயாம் பத்மசம்பவா இது சர்வேபி நிச்சித்ய ஷாலாம் துத்ருவு ரஞ்சசா. பார்த்தா இதுதான் நல்ல காலம். ஏன் அப்படின்னா எல்லா தேவதைகளும் பாக்கி இருக்கிற அசுரர்களில் துரத்துண்டு அந்த பக்கம் போயிருக்கா, யக்ஞசாலைக்கு வெளியில் போயிருக்கிறா. பெருமாளும் அவர் கூட போயிருக்கார். இந்த இடத்துல யாரும் இல்லை. பிரம்மா ஒருத்தர் ஒரு மூலையில் உட்காந்து ஜபம் பண்ணி உட்காந்துருக்கார். இந்த டைம் விட்டால் நமக்கு கிடைக்காது, ஓடுங்கோ அப்படின்னு ஓட ஆரம்பிச்சா. ஹஸ்திசைலச பிலாத்து பாதாளம் கந்து முத்தியதாக. அந்த மாதிரி எல்லாம் ஓடுறச்சே அந்த அந்த ஹஸ்தி மலையுடைய குகையில் போய் அந்த பிலத்துக்குள்ளே ஒழியணும் அப்படின்னு பார்க்குற காலத்தில் கமனத்வரையா தத்திர மிருத்னந்தகா குஷசஞ்சயான்னு ஓடுற வேகத்தில் எப்படி ஓடுறோன்னு பார்க்கல. அங்கே இருந்த கலசங்கள் எல்லாம் உருட்டிண்டே போனால், அங்கே இருக்கிற தர்மங்கள் எல்லாம் தள்ளிண்டே போனால், அங்கே இருக்கிற எத்தனை மண்டலங்களோ எல்லாத்தையும் உதச்சுண்டே போனால், இந்த மாதிரி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போகிறான். லோலயந்தஷ்ட கலசானு அபி பிந்தத்தோ வேதிகா அபி. அந்த யாகத்துக்காக அங்கங்கே வேதிகள் கட்டி வச்சிருந்தா அதெல்லாம் உதச்சுண்டே போகிற, அது உடஞ்சு போகிறது. அந்த மாதிரி உடஞ்சு போகிற காலத்தில் எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த குகைக்கு வாசலில் நிற்கிறச்சே குஹாம் பிரவிஷ்ட மாத்திரைஸ்தைஹி திருஷ்டா தத்ர நிருகேசரி. அந்த மாதிரி குகைக்குள்ளே போகிறா. ஆனால் அவர்களுடைய தௌர்பாகியம் அங்கே பெருமாள் நரசிம்மனை தோன்றிட்டார். ஏன்னா முன்னாடியே உட்காந்துருக்காரோ இல்லையோங்க, தான் அங்கே இருக்கிறத காட்டிவிட்டார். அங்கே நரசிம்மனை பார்த்துட்டார். இதெல்லாம் தம் திருஷ்டுவா பீதாஸ்தே நிவృత్తాஹ புனரஞ்சசா. ஐயோ, அங்கே பெருமாளான இல்லைனாலும் அங்கே சுகமாக உட்காண்டிருந்தா. இங்கே நேராக அவர் முன்னாடியே வந்து நின்றுட்டோம். அதுவும் நரசிம்மர் முன்னாடி வந்து நிற்கிறோம். முன்னாடி நம்ம எல்லாம் துரத்துன்னு வந்த பெருமாள், இனிமே நமக்கு இங்கே வாழ்வு இல்லை அப்படின்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சா. ததா நரசிம்ஹா குபிதோ திருஷ்டுவா தான் பூர்வவைரிணா ஹந்தும் அபியாயோக் வேகாது கர்ஜன் கோரம் முகுர்முகு. நரசிம்மர் பார்த்தா, அன்னைக்கு தப்பிச்சு ஓடினீங்களா, இன்னைக்கு என்கிட்ட மாட்டினீங்கல்ல, இப்போ வாங்கோ அப்படின்னு பெருச கர்ஜனம் பண்ணி அப்படியே கிளம்பினார் நரசிம்மர். உத்பதன் ஏகமுத்பாதம் சட்டா தம்ஷ்டாஷ்ட தர்ஷயன். ஒரே தாவு, அப்படி தாவி குதிச்சு எழுந்து, அதாவது ஆண்டா சொல்கிற மாறி மலை முழிஞ்சில் மன்னி கிடன் துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேர் துதறி
மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்ற அதே மாதிரி புறப்பட்டிருக்க பெருமாள். ஒரு குகையில அப்படியே உட்காண்டிருந்தார், தன் பாட்டு உட்காண்டிருந்தார். அந்த இடத்துல இந்த அசுரர்களை பார்த்த உடனே அப்படியே எழுந்து நின்னார். உடம்பெல்லாம் அப்படியே அந்த சோம்பல் முறிக்கிறதுன்னு சொல்ற பாருங்க, அந்த மாதிரி நன்னா மூறி நிமிர்ந்து நல்லா ஓன் கர்ஜனம் பண்ணி தன்னுடைய அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி உதறிண்டு தான் கிளம்புறார் நரசிம்மர். அதை சொல்றது இங்கே சிற்கிணி லேலிஹாச்சாபி ஜிக்வயா தட்டிதாபயா சம்ஸ்திதத்வேகரூபேண தத்ரேவ பிலரக்ஷனே ரூபாந்தரேண சாபியாகாது வினிஷ்கிரமிய குஹாமுகாத்து. அந்த மாதிரி அவர் எழுந்த உடனே பார்த்தார், இந்த குகை இந்த பிலத்வாரத்தை நான் விட்டு போய் அவளை துரத்துன்னு போறச்சே இதுக்குள்ள திருப்பி சில பேர் வந்து ஒழிஞ்சாலும் ஒழிவா. ஆனபடியாலே ஒரு ரூபத்தை இங்கேயே விட்டு மறுரூபத்தோடு அவளை பின்தொடர்ந்து போவோம் அப்படின்னு பெருமாள் இந்த நாடக காட்சிகள் எல்லாம் காட்டுறச்சே, அந்த டபுள் ஆக்டிங் எல்லாம் இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு வியக்தி இருப்பா. அந்த வியக்தி இன்னொரு வியக்தி அதே மாதிரி உருவாகி ஒருத்தர் இங்கே இருக்கார், ஒருத்தர் அங்கே சண்டை போடுறாரு அப்படின்னு காட்டுற பாருங்க. நடந்திருக்கிற விஷயம் இது நரசிம்மர் கிட்ட அப்படியே நடந்துடுச்சு. ஒரு ரூபத்தை அப்படியே யோக நரசிம்மனா அங்கே உட்கார்ந்துட்டார். இனிமேல் யாரும் அங்கே உள்ளே நுழையக்கூடாதுன்ட்டு இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டு அவள் பின்னாடி ஓடுறார் நரசிம்மர். அதை சொல்கிறதிங்க ரூபாந்தரேண சாபியாகாது வினிஷ்கிரமிய குஹாமுகாத் சைலஸ்ய பশ্চিமே தேசே சபாயாம் பத்மஜன்மனः வித்ருதான் வீக்ஷ தைத்தேயான் தத்ரைவாசீன் சமாஸ்திதா. அந்த மலையினுடைய பশ্চিம திக்பாகத்தில், அதாவது மேற்கே, அந்த மலைக்கு மேற்கு பக்கத்தில் வந்து அந்த பெரிய யாகசாலை இருந்ததோ அந்த யாகசாலையில் வந்து அமர்ந்துட்டார் பெருமாள். சைலஸ்ய பশ্চিமே தேசே சபாயாம் பத்மஜன்மனः, அந்த பிரம்மாவுடைய அந்த சபை இருக்கிறதோ இல்லையோ அந்த யாகசாலையில் இருந்த அந்த சபை, அந்த இடத்துல வந்து அமர்ந்துட்டார். வித்ருதா வீக்ஷ தைத்தேயான் தத்ரைவாசீன் சமாஸ்திதா. அந்த ஓடிப்போன அந்த அசுரர்கள் எல்லாம் பார்த்து திரும்பி அவள் வரக்கூடாதுன்னு அவள் மேலேயே வெச்சக்கண் வாங்காமல் அவள் திரும்பி வந்துருவாளாம் பார்த்துட்டு அங்கேயே அமர்ந்துட்டார் பெருமாள். பாதாபியாம் சங்கிரமம் குருவன்னு உதக்தக்ஷிணத்தோ சகிருத்து. அதாவது இந்த இராணுவ வீரர்கள்லாம் வருங்க, ஏதானோ தேசத்தில் ஒரு க்ஷோபை ஒரு ஏதானோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, இந்த தீவிரவாதிகள் ஏதானும் பண்ணுறா அப்படின்ன உடனே இராணுவ வீரர்கள் வந்து உடனே எல்லாம் காரியம் பண்ணுறது ரெண்டாம் பட்சம். முதல்ல வந்து என்ன பண்ணுவான்னா அப்படி இப்படி குறுக்க நடுக்க போய் வருவான், ஒரு பெரேடு போய் வருவான். அந்த பெரேடு வரச்சேவே உள்ளே இருக்கிறவனுக்கெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கணும், ஐயோ இவால வந்துட்டாளே அப்படின்னு. அவன் நடக்கிற அந்த வீரத்துக்கே அவன் நடங்கணுமா இல்லையா? அந்த காரியம் அது எங்கே கற்றுண்டாரா? நரசிம்மர் கிட்ட கற்றுட்டுருக்க போல இருக்குது. நரசிம்மர் இங்கே வந்து ஒரு நடையாக போட்டு, அதாவது வரும் இந்த கிழக்கு மேற்கு மட்டும் இல்லாமல் வடக்கு தெற்கு கூட ஒரு நடை போட்டு அப்படி அமர்ந்திருக்கார். அதாவது அந்த பெருமாள் அந்த மாதிரி நடந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த அமர்ந்தார்னு சொன்னால் எங்கே அமர்ந்தாரோ இதோ இந்த வேளுக்கையில் தான் அமர்ந்தார். இதுதான் அந்த ஆஸ்தானம், வேறு எதுவும் இல்லை. அந்த யாகசாலை அந்த பெரிய ஆஸ்தானத்தில் வந்து அந்த சைலத்துக்கு மேற்கு திக்கில் வந்து அமர்ந்தார்னு இருக்கிறதே இதோ இங்கே அமர்ந்தார். இந்த மேற்கே வந்தார், அப்படியே அந்த அசுரர்களை பார்த்து வெச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டே உட்கார்ந்தார்னு இருக்கிறதா ஆனப்படியால் இங்கே மேற்கே திருமுக மண்டலம். இந்த பெருமாள் அப்படி பார்க்குறார். அப்போ அசுரர்களை இந்த மாதிரி ஓடி போயிருக்கா, இந்த பக்கத்தில் ஓடி போயிருக்கா, அந்த மாதிரி உட்கார்றச்சே பெருமாள் எல்லா இடத்துலையும் தான் அந்த மாதிரி அந்த கிரமணம் பண்ணியிருக்கார், அப்படி நடந்து காட்டிருக்கார் அப்படின்றத காட்டவே சப்பளங்கா போட்டு உட்கார்றது. இப்படி இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி உட்கார்றது அப்படின்ற பாருங்க. அந்த மாதிரி பெருமாள் இப்போ மூலவரை நீங்கள் எல்லாம் சேவிச்சா எப்படி இருப்பார்னா, சாமானியமாக யோக நரசிம்மன்னா பாதம் இப்படி நேராக தான் இருக்கும். இந்த பெருமாள் பாதம் இப்படி இருக்கும். இந்த பெருமாள் பார்க்கறது மேற்கே திருமுக மண்டலம், அவருடைய திருவடி இருக்கிறது இது அதாவது வடக்கு தெற்கு பார்த்து 2 திருவடி இருக்கும். அதுதான் இங்கே காட்டுறார். உதக் தட்சிணத்தோ ஞஸ்யா அப்படின்னு, அதாவது பாதாபியாம் சங்கிரமம் குருவன்னு உதக் தட்சிணத்தோ சகிருத்து சக்ஷுஷா நல கல்பேன பஷ்யன் பশ্চিமத்தோ முகு. அந்த தீ விழித்து அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாளே, அந்த மாதிரி அந்த கண்ணாலேயே அந்த அந்த ஜுவாலைகளெல்லாம் தெரியற மாதிரி, கண்ணாலேயே மற்றவாளெல்லாம் எரிச்சுடுற மாதிரி அந்த அந்த பார்வையை அசுரர்கள் பக்கத்தில் பார்த்துட்டு பশ্চিமத்துக்கு பார்த்துட்டு மேற்க திருமுகன் மண்டலமாக தான் அமர்ந்தார் இந்த இடத்துல. விபீஷயன்ச நாதேன சர்வான் அசுரபுங்கவான். அப்பப்போ அப்படியே கர்ஜிப்பர், உட்கார்ந்தபடிக்க ஜாஸ்தி ஒன்றும் பண்ணலை, உட்கார்ந்தபடிக்க கர்ஜிப்பர். அந்த கர்ஜனை கேட்டு அவளெல்லாம் அங்கேயே ஒழிஞ்சிருப்பா, திரும்பி வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி. சர்வான் அசுரபுங்கவான் ஜகர்ஜதேன நாதேன ஏனா வித்ராசிதாதிஷா ச யக்ஞசாலாச்ச மஹி சாச்சலா கம்பிதா பவத். அவர் கர்ஜித்த ஒரு கர்ஜனம், அந்த ஒரு முழங்கினாரோ இல்லையா, அது ஒரு முழக்கத்துக்கே இங்கே இருந்த மலைகள்லாம் ஆடி போயிடுத்து, இந்த பூமியெல்லாம் கம்பிச்சு போயிடுத்து.
அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கர்ஜனம் அந்த எம்பெருமான் பண்ணினார். திருஷ்டுவா தம் அசுரா சர்வே ஸ்ருத்வாச்சாஸ்ய விகர்ஜிதம் நிருசிம்ஹோப்யத்யனோ ஹந்தும் உபயாத்தோஹி பூர்வவத். அவன் எல்லாம் பயப்பட்டுட்டாளா அந்த அசுரர்கள் எல்லாம். ஐயோ நான் இந்த சார்ங்கதரனா இந்த எம்பெருமான் வந்திருக்கான்னு மட்டும் பயப்பட்டு எங்கேயோ ஓடணும். இப்போ பார்த்தா நரசிம்மனும் வந்து சேர்ந்துட்டார், நரசிம்ம ரூபமாக வேற வந்து சேர்ந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. முன்னாடி இருந்த அந்த பகமையை பாராட்டிண்ட வந்திருக்காரு. தன்னஸ்தேயம் இஹாஸ்மாபிஹி இதானீம் இது துத்ருபுஹு உத்தராதிஷம் உத்திஷ்ய நஹ்யத்ரேயதி நிரேசரி. அதெல்லாம் பார்த்தாளா இந்த பிலத்துக்குள்ளே ஒழிஞ்சு பாத்தாளத்துக்கு போயிடலான்னு பார்த்தோம். அங்கே எதுவும் வழி இல்லை போல் இருக்கிறது. அங்கே பார்த்தா அங்கே ஒரு நரசிம்ம ரூபமாக இருக்கிறது. இங்கே பார்த்தா இந்த சாலைக்குள்ளேயே நுழைய முடியாதபடி இங்கே ஒரு நரசிம்ம ரூபமாக இருக்கிறது. ஆனபடியால் ஒன்று பண்ணுவோம், இது வடக்கே போயிடுவோம். வடக்கே விந்தியமலை பக்கத்தில் போயிட்டா அங்கே இந்த நரசிம்மர் இல்லை இல்லையோ, அங்கே போய் சுகமாக வாழ்வோம் அப்படின்னு அங்கே ஓடி போயிட்டா. தே விந்தியாத்ரிம் சமாசாத்திய பகுகந்தன நிர்ஜரம் சமேதாஸ்தத்திர காந்தாரே ஸ்வார்த்தம் சர்வேன் சிந்திகன். அந்த விந்திய மலையில் போய் அங்கே இருக்கிற குகைக்குள்ளே ஒழிஞ்சு அங்கே உட்காந்து நமக்கு எது நன்மை அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சா. தேவா அப்படி சகந்தர்வா சகிதா சாங்கபாணினா நைருத்தாம் பশ্চিமேச்சாப்பி சம்ருத்தாம் ராட்சசீம் சமும். இந்த மாதிரி இவெல்லாம் இந்த அசுரர்கள் எல்லாம் வடக்கே ஓடி போயிற காலத்தில் அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன நடந்ததுன்னா, இந்த தேவர்கள் எல்லாம் சாரங்கபாணி அந்த எம்பெருமான் பின்னாடி போயிருக்காளோ இல்லையோ, அந்த எம்பெருமான் கூட அந்த அசுரர்களோட போரிடுறது போயிருக்காளோ இல்லையோ, அவன் எல்லாம் அங்கே அங்கெல்லாம் வெற்றி கொண்டுட்டான். அதாவது பশ্চিமத்துலேயும் நைருத்தத்தையும் அவள் வெற்றி கொண்டுட்டான். அந்த மாதிரி வெற்றி கொண்டு எல்லா ராட்சசர்கள் எல்லாம் அழித்து அசுரானான் சமூம் சாப்பி யுத்வா வித்ராவிய தட்சணாத்து எல்லாரையும் ஓட்டி எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி அது மேலே சுஷ்ருவர் நரசிம்ஹஸ்ய சாலாயான் கர்ஜதஸ்வனம். இவா எல்லாம் அங்கே சண்டை போட்டுருக்கிறச்ச இவாளுக்கு இங்கே ஒரு கர்ஜனம் கேட்கறது. நரசிம்மர் எங்கே கர்ஜிக்கிறாரு, இப்படி ஒரு சிம்மம் கர்ஜிக்கிறது இது எங்கே வந்தது? யக்னசாலையில் சிங்கம் எங்கே வரும்? நரசிம்மர் தான் ஆவிர்பவிச்சிருக்கணும். நரசிம்மர் எங்கே வந்தார்? யாகசாலைக்கும் நரசிம்மருக்கும் என்ன வந்தது அப்படின்னு அவெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பிச்சா. இன்னும் அங்கே இருக்கா, அங்கே இருக்கிற செவ்வே யோசனை பண்ண ஆரம்பிச்சா. கிமே தத்து இது சம்பிராந்தாக புன ராஜக்னு ரஞ்சசா. உடனே இது என்ன, இது என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே, இதான் போய் பார்க்கணும். எல்லாரும் திரும்பி வந்துட்டா. வந்தா அஜானந்தோ நிருசிம்மேண நிர்கத்தேன குஹாமுகாத்து அசுரான் திராவிதான் சர்வான் குஹாம் பிரவிஷத்தோ பயாத்து. அவளுக்கு இங்கே நடந்தது ஒன்றும் தெரியல. இதுவரைக்கும் நடந்திருக்கிறதே அந்த குஹா முகத்திலாம் நரசிம்மர் அவளை துரத்துண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அங்கே கர்ஜிச்சு அவளெல்லாம் விரட்டி அனுப்பிச்சிருக்கார். அவளெல்லாம் வடக்கே ஓடி போயிட்டா. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அந்த தேவர்களுக்கு. அங்கே சண்டை போட்டு உட்காந்துருந்தா ஒரு கர்ஜனம் மட்டும் கேட்கறது. இங்கே உட்காந்து கர்ஜிச்சுட்டு இருந்தாரா பெருமாள், அந்த கர்ஜனம் மட்டும் கேட்டு இருக்கிறது. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனபடியால் இங்கே வந்த உடனே ஆகத்தச்ச சுரா சர்வே விக்னாயாசுர சேஷ்டிதம் நிருசிம்ஹம் யக்னரக்ஷார்த்தம் ஆவிர்பூதம் குஹாமுகாத் திருஷ்ட்வா சந்துஷ்ட ஹிருதயாக சம்பிரணேமுஸ் சமந்ததா. வந்தா பார்த்தா நரசிம்மர் அப்படி ஆஹா ஓஹோன்னு எழுதிருக்கார். இதோ உள்ளே போனால் மூலவரை சேவிக்கிறோமே அந்த பெருமாள் அப்படி எழுதிருந்தார். தேவதைகள் எல்லாம் சேவிச்சா. நடந்தது என்னான்னு கேட்டு தெரிஞ்சுட்டா. ஓஹோ இங்கே எல்லாம் இந்த அசுரர்களெல்லாம் வந்திருந்தா போல இருக்கிறது. அந்த அசுரர்களை துரத்துண்டு பெருமாள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு ரூபம், அதாவது தேவ பெருமாள் சந்நிதியில் இருக்கிற ரூபம், அதே ரூபத்தோட இங்கேயும் வந்து அமர்ந்தார் அப்படின்னு தெரிஞ்சுட்டார். அந்த நிருசிம்மம் யக்னரக்ஷார்த்தம் ஆவிர்பூதம் குஹாமுகாத். அப்போ அந்த பிரம்மாவினுடைய யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எம்பெருமான் இப்படியா ஆவிர்பவிச்சிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு திருஷ்டுவா சந்துஷ்ட ஹிருதயாக சம்பிரணயமுஸ் சமந்ததா. உடனே அந்த எம்பெருமானுடைய காலில் விழுந்து திருவடியில் விழுந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. துஷ்டுபூர் விதே ஸ்தோத்ரைஹி பத்தாஞ்சலி புட்டாஸ்ததா. எல்லாரும் கையை கூப்பிண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறான். இந்த 2 ஸ்லோகம் இருக்கிறது பாருங்க, முடிஞ்சால் இந்த 2 ஸ்லோகங்களே அப்புறம் கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தேவதைகள் குறிப்பாக இந்த நரசிம்மருக்காக சேவிச்சிருக்கிற ஸ்லோகங்கள் இருந்து ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். நமோ மத்ய கூர்மாதி நானாஸ்வரூபை சதா பக்த காரியோத்யதாயார்த்தி ஹந்த்ரே சுராராதி சம்ஹார ஹேதோரிஹார்த்ரே குஹாத்வார தேசாத் பகிர்நிர்கதாய குஹாத்வார தேசாத் பகிர்நிர்கதாய நமஹ. அந்த தேவபெருமாள் இருக்கிற அந்த ஹஸ்திமலை இருக்கிற ஹஸ்தி சைலத்தினுடைய குஹாமுகத்தின்னா கிளம்பின அந்த பெருமாளுக்கு வணக்கங்கள். அவர் எப்படி இருக்காருன்னா மத்ய கூர்மாதி நானாஸ்வரூபைஹி சதா பக்த காரியோத்யதாய
மத்ஸ்ய கூர்ம வராக இந்த மாதிரி எத்தனை அவதாரங்களோ எத்தனை முகமான, அதாவது ஆழ்வார் சொல்கிறச்சே என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேனின்னு கேட்டருளாய் அப்படின்றார். அவன் அந்த இமையோர் தலைவனான அந்த எம்பெருமான் இருக்கிறானே, நித்தியசூரிகளுக்கு சுவாமியான அந்த எம்பெருமான் இருக்கிறானே, எத்தனை யோனிகளில் பிறந்திருக்கிறான். தான் ஒரு தேவனா பிறந்திருக்கிறா, மனுஷனா பிறந்திருக்கிறான், விலங்கா பிறந்திருக்கிறா, ஒரு ஸ்தாவரமா பிறந்திருக்கிறான். இந்த மாதிரி எந்த பிறவில பிறந்தாலும் அவருக்கு இருக்கிறது ஒரே குறிக்கோள் என்னன்னா, தன்னை ஆசிரித்த பக்தர்களை காக்கணும். அதுதான் இங்க காட்டுறார். சதா பக்த காரியோத்தியதாய, தன்னுடைய காரியம்னு ஒண்ணுமே பார்க்க மாட்டார். எத்தனை அவதாரங்கள் எங்க பார்த்தாலும் தன்னுடைய காரியம் ஒண்ணுமே பார்க்க மாட்டார். ஆகமத்துல ஜிதந்தா ஸ்தோத்திரம்னு இருக்கிறது, 6 ஜிதந்தைகள் இருக்கிறது. அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துல காட்டுறது. அந்த ஜிதந்தைனா அந்த எம்பெருமானு மங்களாசாசனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சொல்றச்சே, நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாந்தம் பிரகாசசேன்னு ஒரு ஸ்லோகம். எம்பெருமானை குறித்து அந்த ஸ்வேதத்வீப வாசிகளான ரிஷிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறான். எம்பெருமானே உனக்கு, அதாவது நதே ரூபம், உனக்கு ரூபங்கள் கிடையாது, அதாவது ஒரு உருவம் கிடையாது. நச்சாகாரா, உனக்கு இந்த மாதிரியான இந்த இப்போ சொன்னேனே இந்த மாதிரி அதாவது ஒரு தேவனா மனுஷனா இந்த மாதிரி ஆகாரம்னு ஒரு படிப்பட்ட ஒரு ஆகாரம் சொல்ல முடியாது. நதே ரூபம் நச்சாகாரா நாயுதானி, உனக்கு இன்னது ஆயுதம் அப்படின்னு சொல்ல முடியாது. நச்சாஸ்பதம், உனக்கு இருப்பிடம் இன்னது சொல்ல முடியாது. எதுவுமே உனக்கு கிடையாது அப்படின்ட்டான். உடனே பெருமாள் பார்த்தார். அப்போது இந்த மாதிரி சதுர்புஜனா இருக்கிற ஆகாரம், இந்த ரூபம், இந்த உடம்பு, இந்த திருமேனியெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் யாருக்கு அதெல்லாம் என்னன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா? சங்க சக்கரங்களெல்லாம் பிடிச்சிருக்கேனே அந்த ஆயுதங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறேன், திருப்பார்க்கடலில் இருக்கிறேன், இந்த மாதிரி திவ்ய தேசங்களில் இருக்கிறதால இருக்கிறதே அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களாண்ணா? அதுக்கு ரிஷிகள் சொல்கிறா, ஐயோ அப்படி சொல்லலை, எல்லாம் உண்டு. ஆனால் யோசனை பண்ணி பாரு எம்பெருமானே, இது எல்லாவற்றையும் பிடிச்சிருக்கியே, ஏதான ஒன்னாலும் உனக்காகன்னு பிடிச்சிருக்கியா? உன் திருமேனி உன் பக்தர்களுக்காக, உன்னுடைய ஆகாரங்கள் உன் பக்தர்களுக்காக, உன்னுடைய ஆயுதங்கள் உன் பக்தர்களுக்காக, உன்னுடைய இருப்பிடம் உன் பக்தர்களுக்காக, நீ பண்ற செயல்கள் உன் பக்தர்களுக்காக, உன்னுடைய அவதாரங்கள் உன் பக்தர்களுக்காக. பக்தரை தவிர, பக்தர்களை ரட்சிக்கிறதுன்றதை தவிர வேற எந்த காரணமுமே இல்லை. இதெல்லாம் பிடிச்சிருக்கான் பெருமான். அதுதான் இங்க காட்டுறார். சதா பக்த காரியோத்தியதாய ஆர்த்தி ஹந்திரே, அவர்களுடைய ஆர்த்தினா துக்கம், கிளேஷம், அந்த மனசுல இருக்கிற கிளேஷம், அந்த துக்கத்தை எல்லாம் போக்குறவனே ஆர்த்தி ஹந்திரே. சுராராதி சம்ஹார ஹேதோர் இஹார்திரேஹே, சுராராதி சம்ஹார ஹேதோஹோ, சுராராதி சுரர்களுக்கு வைரிகள், சுரர்களுக்கு அதாவது தேவதைகளுக்கு எதிரிகள், பகைவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவர்களை சம்ஹாரம் பண்ற ஒரு ஹேத்துவினாலேயே இதோ பக்கத்துல இந்த ஹஸ்திமலை அந்த குகைன்னா இங்க நிற்கிறையே, குஹாத்வார தேசாது பகிர்நிர்கதாயா, அவர்களை சம்ஹாரம் பண்ணுன்றபடியால இந்த குகை இன்னும் புறப்பட்டவனே உனக்கு நமஸ்காரங்கள். ஆண்டாள் கிட்டத்தட்ட இதை 2 பாசுரமா பாவிட்டான்னு வச்சுக்கோங்க. மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவெழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னா, இது நரசிம்மருக்கு உண்டான பாசுரம்னு சொல்கிறா. அது சிம்மம்னு இருக்கிறபடியால் அப்படி ஒப்பிட்டு காட்டுறாள் வழியா. வியாக்கியானங்கள் எங்கே நரசிம்மர்னு குறிப்பிடலை. பெருமாளுக்கு சகஜமாக உண்டான பாசுரம். சிம்மத்தை போல நீ கிளம்பணும் அப்படின்னு காட்டிருக்கிற ஒரு பாசுரம். இது ஒரு பக்கத்தில் கிளம்புன்னா பெருமாள் வந்தா அடுத்தது அந்நிவ்வுலகம் அளந்தாய் அடிப்போத்தி. நான் சொன்னதுக்கெல்லாம் நீ நடக்கணுமா என்ன? நான் என்ன பண்ணேன்றதுக்காக நான் சொன்னதுக்கு நீ நடக்கணும். நீ எப்பேற்பட்டவன், நீ இருந்த இடத்துக்கு நாம சேவிக்க பிராப்தமா இருக்க. எம்பெருமானே இப்படி வான உடனே வந்துடுறியே, உன்னுடைய அந்த குணத்துக்கு நான் பல்லாண்டு பாட வேண்டாமா? உன்னுடைய திருவடி அந்த அந்த சௌகுமாரியத்துக்கு நான் பல்லாண்டு பாட வேண்டாமா? நான் கூப்பிட்டேன்றபடியால இப்படி நடந்து வரைய எம்பெருமானே, அந்த நடந்து வந்தபடியால உன்னுடைய திருவடி சிவந்து போயிருக்கிறதே, அந்த சௌகுமாரியத்துக்கு பல்லாண்டு. இந்த மாதிரி அந்நிவ்வுலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிறங்கை சத்தாய் திரள் போத்தின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் மங்களாசாசனமாக பாடுட்டான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ இவ பண்ணது அதே தான். எம்பெருமான் அங்கே போய் பிரார்த்திச்சா இந்த மாதிரி, அதாவது இந்த யக்னத்தை ரட்சணம் பண்ணணும்னு அவர் சரணாகதி பண்ணார் பிரம்மா. உடனே பெருமாள் கிளம்பி வந்துட்டார். வந்த உடனே இவ எல்லாம் என்ன சொல்கிறான்னா, வந்தையே நமஹா, நமஹான்னாலும் மங்களம், இதெல்லாம் ஒரு பரியாய வாச்சின்னு வச்சுக்கோங்க. ஓ வந்ததுக்கு நமஸ்காரம், இதுக்கு என்ன பிரதி நம்ம பண்ண முடியும்? ஒன்றுமே இல்லை, இப்படியான நீ ரட்சிக்கிற அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறான்.
சக்ராப்ஜஹஸ்தாய பக்தாபயாய சம்வர்த்தகாலானலாபானனாய தம்ஷ்ட்ராகராளாய வித்யுத்சட்டாய சிம்ஹாய துப்யம் நதாஸ்மோ நதாஸ்மஹா. சிம்ஹாய துப்யம், நரசிம்ம பெருமாளே உன்னை நாம் சரணாகதி பண்ணி உனக்கு நாம் சேவிக்கிறோம் சேவிக்கிறோம். நதாஸ்மஹா நதாஸ்மஹா, உன்னை திரும்ப திரும்ப சேவிக்கிறோம். எதுக்கு? சக்ராப்ஜஹஸ்தாயா, உன்னுடைய தாமரை கையால் ஒரு சக்கரத்தை பிடிச்சிருக்கியே, அந்த அழகு என்ன சொல்றது? சக்ராப்ஜஹஸ்தாய பக்தாபயாய, பக்தர்களுக்கு அபயம் பத்ரம் சவோ மா ஹே ஜனாஹா அப்படின்னு அபயம் பத்ரம், உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாருது, அபயம் உண்டாருது, யோசனை பண்ணாதீங்கோ, நீங்கள் என்னுடைய காப்பில் இருக்கீங்கோ அப்படின்னு கையையே இப்படி ஏந்தி அபயத்தை கொடுக்குறியா. அதோ பெருமாள் அங்கே முகுந்த நாயகனா நிற்கிறாரே, ஒரு கை அப்படி ஏந்தி நிற்கிறார். என்னன்னா அபயம், பயப்படாதீங்கோ, என்கிட்ட வந்துட்டீங்களோ இல்லையோ, இனிமே எந்த பயமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, நன்னா இருங்கோன்னு ஒரு அபயத்தை கொடுக்குறாரு இல்லையோ. பக்தா அபயாய சம்பர்த்தகாலான லாபானனாய, ஒரு பிரளய காலத்தில் வர்றக்கூடிய அந்த ஒரு அந்த காற்று இருக்கிறதே, என்ன சூறாவளி காற்று போல இருக்கிறது, ஒரு அக்னி கல்பத்தை போல இருக்கிறது, அந்த மாதிரியா இருக்கிற ஒரு அற்புதமான திருமுகத்தை உடையவனே அப்படின்னு காட்டுறது. தம்ஷ்ட்ரா கராளாய வித்யுத் சட்டாய, பெரிய கோரைப்பற்கள் எல்லாம் வச்சுண்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூபத்தோட வித்யுத் சட்டாயான்னு மின்னல், அவருடைய சட்டான்னா இந்த பிடரி மயிர் இருக்கிறதோ இல்லையோ, அந்த பிடரி அழகு எப்படி இருக்கிறதுன்னா அங்கங்கே வித்யுத் மின்னல் அடித்த மாதிரி, அந்த மின்னல் தோன்ற மாதிரி இருக்கிறது அவருடைய இந்த பிடரி அழகு. என்ன அழகாக இருக்கிறது அவருடைய ரூபம் அப்படின்னு. சிம்ஹாய துப்யம் நதாஸ்மோ நதாஸ்மஹா. உடனே ஒருத்தர் கேட்டா, சுவாமி இருக்கிறதே ஒரு சிம்ம ரூபத்தோட, அதில் ஒரு பக்கத்தில் வித்யுத்துன்றது, ஒரு பக்கத்தில் காலம் அப்படின்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கொண்டாடுவோமாண்ணா? ஒரு விஷயம், எம்பெருமான் ஏக காலத்தில், இப்போ நரசிம்மன் அவர் பவிச்சாரோ இல்லையா, பெருமாள் நரசிம்மனை அவதரிச்சுட்டார். பிரகலாதாழ்வான தன்னுடைய ஈரக்கைகளால் தடவி தடவி கொடுக்குறார். ஹிரண்ய கசிப்புவான உடம்பை கிழிச்சு அவருடைய அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு மாலையா போட்டுக்கிறார், ரத்தத்தை அப்படி பருகிறார். இதெல்லாம் எப்போ நடந்தது? இந்த ஹிரண்ய கசிப்புவை கொன்னது 6 PM, பிரகலாதாழ்வான் பரிபாலனம் பண்ணது 8 PM அப்படின்னு ஏதாவது காலம் தள்ளி இருந்தா என்ன? ஹிரண்ய கசிப்புவை மடியில் போட்டு கிழிச்சுட்டே இருக்கச்ச இன்னொரு கையால் பிரகலாதை தடவி கொடுக்குறார். பெருமாளுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட ஒரு குணம் இது. எப்படி அவனை அணுகிறாளோ, அந்த எம்பெருமானை எப்படி அணுகி நிற்கிறாளோ, அவர்களுக்கு அந்த காலத்திலேயே அந்த குணத்தை காட்டுறார். ஹிரண்யகசிபுவை கிழிச்சுட்டே இருக்கார், கிழிச்சுட்டே இருக்கச்ச பிரகலாதன் ஆசையோட பார்க்குறார். கோபத்தை காட்டுறான்னு சொல்றதா, பிரீத்தியை காட்டுறான்னு சொல்றதா? ரெண்டும் காட்டிருக்கார், ரெண்டும் சமானமாக காட்டிருக்கார். அது ஆச்சரியம். நரசிம்மர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆச்சரியம், அதாவது பெருமாள் கிட்ட இருக்கிற ஒரு ஆச்சரியம் வச்சுக்கோங்க. அது சங்க சக்கரங்கள்லாம் பிடிச்சிருக்கார். இப்போ நாம் இந்த பெருமாளை சேவிக்கிறோம், முகுந்த நாயகன் அந்த பெருமாள் நிற்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக சங்க சக்கரங்களை பிடிச்சி அபய வரத ஹஸ்தங்களெல்லாம் பிடிச்சி தான் நிற்கிறார். இப்போ பார்த்த உடனே எத்தனை பேருக்கு அந்த சக்கரத்தையும் சங்கத்தையும் பார்த்த உடனே பயம் வரும்? நமக்கெல்லாம் பயம் வராது. ஏன் தெரியுமா? நாம எல்லாம் அவன் திருவடியை பிடிச்சிருக்கிறவா பக்தர்கள் இருக்கிறபடியாலே பயம் வரவே வராது. ஆனால் இதே வார்த்தையை துர்வாசா அப்படின்ற ஒரு ரிஷி இருந்தார் பாருங்க, அவரை கேட்டு பாருங்க, சுவாமி அந்த வார்த்தை எடுக்காமல் இருந்தால் போரும் அப்படின்னு ஒரு வரும். ஏன்னா சக்கரத்தாழ்வார் அந்த சுதர்சனர் அவரை படுத்தின பாடு போரும் இருந்தவர். எல்லா லோகங்களுக்கும் ஓடிட்டார், வேற கதி இல்லைன்னு அம்பரீஷன் கால், இதே அம்பரீஷன் காலிலேயே விழுந்துட்டார். அந்த சக்கரத்தாழ்வார் துரத்துன்னு வந்தார் பாருங்க துர்வாசாவே, அது ஒரு பக்கத்தில். அதே மாதிரி இந்த எதிரிகள், இந்த அசுர ராட்சசர்கள் எல்லாம் இருக்காளே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கதையை. இந்த நரசிம்மரை தேவதைகளும் சேவிச்சிருக்கா, ராட்சசர் அசுரர்களும் எல்லாம் பார்த்துருக்கா அந்த ரூபத்தை. பயந்து ஓடினவா சில பேர், நின்று திருவடியை தொட்டு சேவிச்சு ஆனந்தமாக இருந்தவா சில பேர். அப்போ நாம் பெருமாளை எப்படி அணுகிறோம் அப்படின்றத பொறுத்து அவர் பிடிச்சிருக்கிற சங்க சக்கரங்கள் அலங்காரமா இல்லை ஆயுதமா, அது மாறிவிடும். ஆழ்வார் சொல்கிறார், கூறாளாளி வெண்சங்கேந்தி கொடியன்பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே. எம்பெருமானே நீ எப்படி வரணும் தெரியுமா? நீ ஏதோ காத்தா இருக்கிற, தீயா இருக்கிற, ஆகாசமாக இருக்கிற, ஜலமாக இருக்கிற, பார்த்துக்கோ, அதெல்லாம் முடியாது. பின்ன எப்படி வரணும்னா சங்க சக்கரங்களை பிடிச்சி முன்னாடி வரணுன்றான். உடனே கேட்டார் ஒருத்தர், சுவாமி சங்க சக்கரங்கள்ல ஆயுதம் இல்லையா? சக்கரம்னா அதாவது கருதுமிடம் பொருது போனால் கையில் என்ன சக்கரத்தன்னு இருக்கிறவாளெல்லாம் தலையறு, அதாவது
ஒரு பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறது. சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படின்னு. அந்த சக்கராயுதத்தை வச்சு தலை சீவறதுக்கும் தெரியும் பெருமாளுக்கு. அந்த மாதிரி அந்த அந்த ஆயுதத்தை பார்க்குறச்சவே நமக்கு எல்லாம் பயம் வரணும். ஆனால் ஆழ்வாரான சக்கரத்தோட காட்சி கொடுன்றார். சங்கம் பார்த்தா சங்கத்தை சக்கரமானோ கை விட்டு கொஞ்சம் தூரம் போய் வரணும். சங்கம் எங்கேயும் ஆடாது, அசையாது. இருக்கிறது பெருமாள் திருக்கையில். தூக்கம் வந்ததா பெருமாள் கையில் படுத்து தூங்கிடும். பசி வந்ததா பெருமாள் அதரத்தை வாங்கி அந்த பெருமாளுடைய வாயுமுதத்தை பருகிடும். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் பெற்றது அந்த சங்கம். அந்த சங்கம் எப்படி சுவாமி ஆயுதம்னா சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து பகவத்கீதையில் ஆரம்பத்தில் காட்டுறேன். எல்லாரும் யுத்தம் ஆரம்பிச்சதுன்னு உடனே சங்கங்களை முழங்க ஆரம்பிச்சுட்டா இந்த சங்கம் முழங்கித்தோ இல்லையோ வேற எல்லாம் சங்கங்கள் ஏதோ போன போடுதுன்னு முழங்கித்து. இந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார் பாருங்க பெருமாள். அங்கே இருந்த 100 பேரோட ஹிருதயம் அங்கே உடஞ்சு போயிடுச்சு. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு லைவ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். இதுதான் நடக்கிறதுன்னு சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கிறச்சே, திருதராஷ்டிரா இப்படி இருக்கு உன்னுடைய பிள்ளைகள் அழகு, ஒரு சங்க ஊதின மாத்திரத்துக்கே உடஞ்சு போயிட்டா. இவாளா சண்டை போட போறா? கண்ணனுடைய சங்கம் சாமானியப்பட்ட சங்கம் அது. ஒரே ஒரு சத்தம் ஒரே காலத்துல பாண்டவர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தது, அந்த பக்கத்துல கௌரவர்களுக்கு ஹிருதயத்தை பேதிச்சும் போயிடுது. அப்போ இந்த ஆயுதங்கள் இந்த ரூபங்கள் இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா, இதெல்லாம் நாம எப்படி அணுகிறோம் அப்படின்றத பொறுத்து அது பயங்கரமா சுபங்கரமா க்ஷேமங்கரமா அது அவலம்பிச்சு இருக்கும். சில பேர் சொன்னதுண்டு, அதாவது சுவாமி சொல்லுவார் உபன்யாசங்களில் சில பேர் சொன்னதுண்டா, இந்த கண்ணை அதாவது ரோஹிணியில் பிறந்தா மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சில பேரெல்லாம் சொல்லுவா. கேட்டாரா சுவாமி, மாமன் யார்? அவன் கம்சனா? யார் அவன் மாமன்? கம்சனா இருந்தால் அவன் ரோஹிணியில் பிறந்தால் கட்டாயமாக போயிடுவான். ரோஹிணியில் பிறக்காமல் வேற எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் மாமன் கம்சனாட்டம் இருந்தால் எப்படியும் போக தான் போவான். அந்த கம்சன் இல்லை அவன் ஒழுங்காக இருக்கிறா அப்படின்னா ஏன் கொல்ல போகிறார் பெருமாள்? அப்போ வேற எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது? அதுக்காக ரோஹிணியில் பிறக்கக்கூடாது, சுவாத்தியில் பிறக்கக்கூடாது, மூலத்தில் பிறக்கக்கூடாதுன்னு இருக்கிறதே 27 நட்சத்திரம். 27க்கும் ஒரு தோஷம் சொல்லிட்டு போனால் வேற எங்கே தான் பிறக்கிறது? வேற பிறக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்து உட்காந்துருக்க முடியாது. நாம் பெருமாள் கிட்ட போகிறச்சே அனுகூலமாக போகிறோமா பிரதிகூலமாக போகிறோமான்றதை பொறுத்து தான் பெருமாளுடைய பாவம் இருக்கும். சில பேர் வந்து கேட்பா, சுவாமி ஏன்னா கோபமாக இருக்கிறேன். கோபமாக இல்லையே, நான் சகஜமாக தானே இருக்கேன். பிற ஏதோ கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுறது. நீங்கள் எந்த பாவத்தோட வந்திருக்கீங்க முன்னாடி? அதை கேட்பேன் முதல்ல. நீங்கள் எந்த பாவத்தோட வந்திருக்கீங்க முன்னாடி? உங்கள் மனசில் இருக்கிறத என் மேலே ஆரோபம் பண்ணாதீங்க. நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், எனக்கு கோபமும் இல்லை பிரீத்தியும் இல்லை, நான் இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னுவேன். அது என் மேலேன்னு சொல்லிட்டா நான் பெருமாள் அப்படி வச்சுக்கோங்க. பெருமாள் கிட்ட போனால் அந்த மாதிரி தான் இருப்பார் பெருமாள். அவர் இருக்கிறது ஒரே மாதிரி தான் இருப்பார். நம்ம பிரீத்தியோட போனால் அவர் பிரீத்தியோட காட்ட போகிறார், நம்ம அந்த துவேஷத்தோட போனால் அவர் அந்த ரௌத்ரத்தை தான் காட்ட போகிறார். அப்போ இந்த மாதிரி அந்த பெருமாளுடைய உக்ர ரூபம் இருக்கிறது இல்லையோ, அந்த உக்ர ரூபமும் நாமெல்லாம் போய் சேவித்தால், பக்தியோட போய் சேவித்தால், சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் சேவிக்காத நரசிம்மரை நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லலை, இருந்தாலும் இந்த சம்பிரோஷனுக்கு அப்புறம் கிட்டக்க போய் சேவிங்க. சிரிச்ச திருமுகம், பொக்க வாய் அந்த சிரிச்ச திருமுகம் இருக்கிறதே, ஒரு குழந்தை கூட அந்த மாதிரி சிரிக்காது, அவ்வளோ ஆச்சரியமாக சிரிச்ச திருமுகத்தோட வந்தியா எனக்காக வந்தியா சிரிச்சுன்னு காட்டிருக்கும் இந்த தத்துவம். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு சேவையோட சாதிக்கிறாரு. அதை இங்கே சேவிக்கிறார். இந்த சிம்ஹாய துப்யம் நதாஸ்மஹா அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட இன்னைக்கு நிற்போம். இது மேல் கொண்டு இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். என்னான்றதை நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.